மக்களவைக்கு 102 தொகுதிகளை உள்ளடக்கிய முதற்கட்ட தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு முடிவடையும். 1,87,000 வாக்குச்சாவடிகளில் 16,63 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். 18 லட்சத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 41 ஹெலிகாப்டர்கள், 84 சிறப்பு ரயில்கள் மற்றும் 1 லட்சம் வாகனங்கள் வாக்குச்சாவடி மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. 50 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளில் வெப்காஸ்டிங் செய்யப்படும். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 167 செலவின பார்வையாளர்கள் உட்பட 361 பார்வையாளர்கள் தேர்தல் பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். 4,627 பறக்கும் படைகள், 5,208 புலியியல் கண்காணிப்பு குழுக்கள், 2,028 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 1,255 வீடியோ ஆய்வு குழுக்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். 14 லட்சத்திற்கும் அதிகமான 85 வயதிற்கும் மேற்பட்டோர், 13,89,000 மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல முடிவு செய்தால் பிக் அண்ட் டிராப் வசதிகளும் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருகே சிறு காவேரிப்பாக்கம் கிராமத்தில் பசுமை வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையத்திற்கு முழுவதும் பச்சை வண்ணம் தீட்டி தென்னங்கீற்றுகளால் தடுப்புகள் அமைத்து பந்தல் அமைத்துள்ளனர். மேலும் வாழை மரம் கட்டி இளநீர், பனங்காய், மாவிலை தோரணங்களால் பசுமை வாக்குச்சாவடிகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கை எட்ட வாக்காளர்களை கவரும் விதமாக பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.